எக்க வைக்க சொல்லு. ஹலோ ஹலோ ஏத்து ஏத்து இங்க. ஹலோ 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 அடந்த வணக்காடா அடந்ததொரு வணக்காடா கருப்பு நீ ஆர்ப்பரிக்கும் கல்லிசரி உடமரந்தாம் படுக்க என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கல்லிசரி காளி முனி ஐயா வாடா. கொஞ்ச நேரம் சிந்தாமணி கஜேந்திரபுரத்துல உள்ள உன் தங்கச்சி செல்வமணி அம்மனை கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா உன் சொந்த குதிரே கொஞ்ச நேரம் கஜேந்திரபுரத்துல எந்திரி அடந்த முடியலக என் அழகு மேமதுரே வாடா. என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவுல நீ தர்ம முனின்னு பேர் வாங்கினப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பாலகனுக்கு என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன் எப்ப நீ குத்த வச்சது மேல மடப்பு கால் வச்சு கை கழுவுன்னு கலங்கடி பொட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்சுட கருப்பாயுரணி இறங்குடா. அழுயர விச்சருவா ஐயா அட அழுயர விச்சருவா அசையாதடா கீனாட்டிய கருப்பேன் புடியருவா கருப்பு உங்க ஆளுக்கு சலங்க எட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடமணிய கொஞ்ச நேரம் மேமாட்டு ஓடி வாடா. ஒத்த காலு சப்பானி அட ஒரு காலு நொண்டியாடா சப்பாடி நீ படுத்தது கலங்கடியா அலறுதடா எத்தி மரம் கொஞ்ச நேரம் இந்த கஜேந்திர குலத்துல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு ஆடாத சாமிய ஆட இங்க இறங்காத சாமிய இறங்க Hello, hello, hello. Action. Jagajanani Sugabani Kalyani. Jagajanani Sugabani Kalyani. Jagajanani Sugabani Kalyani. Jagajanani Janani. Mirachi, Jagajanani Sugabani Kalyani. Jagajanani Janani. Pandya Kumari Bhavani, Pandya Kumari Bhavani, Amba Jiva Shankari Parameswari, Vendu Barodare, Ambe, Ambe, Vendu Barodare, Innumano Mallayo, Veda Veda. Sarubini Veda Padanda Nada Sarubini Jagajanani Sugabani Kalyani Jagajanani Janani Kumburam go Pana வைத்து சாமி இங்கே இருக்குதையா
இங்கே இருக்குதையா யானை முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கட வெள்ளம் விலகுமையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கட வெள்ளம் விலகுமையா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படிகளை கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படிகளை கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கவலைப்படாதே சகோதரா ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் என்
தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இருதீட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்மாறாமல் வெள்ளம் வரலாம் நீர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இருதீட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு பணமா பணமா நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா தேர்வை எது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் விட்டு குடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் பின்னை தொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இருதீட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் என் தாதாவை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் என் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இருதீட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஐயா மரே அக்கா மரே உனக்கு இந்த ஆதி கிடைக்க வேணும் எனக்கு சொல்லுங்க ஐயா மரே அக்கா மரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மரே அக்கா மரே உனக்கு இந்த ஆதி கிடைக்க வேணும் எனக்கு அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க டிரைவர் இருந்தா குத்து நல்லா நடக்க ஐயா மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க டிரைவர் இருந்தா குத்து நல்லா நடக்கும் அத்த மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாரும் ரொம்ப திறமதே அத்த மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும் ஐயா மாரே அத்த மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே அத்த மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும்
மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் ஆதி கிடைக்க வேணும் எனக்கும் நன்றி நன்றி உண்மையிலே தாய் அங்கே வரைக்கும் அதை கொசு கடிக்கு இங்கே வந்து வரி உண்மையிலே நேற்று பானிபூரி எப்படி ஒரு 1000 ரூபாய்க்கு விற்றுருப்பேன் இன்னைக்கு வியாபாரம் ஓடாது சிந்தாமணி சிக்னல் போய் விற்றுட்டு போ அருமையான ஊர் என்னத்தா ஓட்டப்பந்தயமா கஜேந்திரபுரம் சிந்தாமணியில் எத்தனை நாள் நம்ம காரு சிக்னல் நின்றாலும் இந்த ஊர் தெரியவில்லை இன்னைக்கு விழா வைத்ததனால் நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய ஊருக்கு வந்தது நான் பெருமை அடைகிறேன் வாங்க துண்டை போட்டு விட்ருங்க நீங்கள் வாட்டு கொண்டு போயிட்டு நாங்கள் முண்டமாக குளிக்கணும் பொம்பளையாலாம் ஜோத்தில் தண்ணி ஊற்றிட்டியாத்தா என்னத்தை ஊற்றுனேன் வீட்டுக்காரர் தானே தோசை விடுறாரு மைசெட்டு சூப்பர்ண்ணே சார் போயிங்க வேடிக்கை பார்க்கக்கூடாது அந்த மஞ்சளாக இருக்காது திருவுப்பு அதை நிப்பாட்டுறதா சரி பயப்படாதீங்க ஒன்றும் பண்ண மாட்டேன் ப்ரோ ஏன் ப்ரோ அங்கே நிற்கிறீங்க வாங்க கப்ளிங் தரேன் ஒரு பாட்டு வந்துட்டாளா வண்டாப்புல மாமதுரை அன்னக்கோடி பாமதுரி அன்னேரடி மதுரை மெச்சம் வண்டக்கோடி பாமதுரி நல்ல குத்து அடி ஏய் வட்டாசு ஏய் வட்டாசு மாமதுரை அன்னக்கோடி பாமதுரி அன்னேரடி ஆள் வர்ற வரைக்கும் இடத்த புள்ள பொண்ணு நீ ஏன் மலைச்சு நிக்கிறிய வாங்கயா சீ சீ சீரனு நீ சீ இவ்விழாவிற்கு புதுக்கோட்டையில் இருந்து வந்திருக்கும் திரைப்பட நடிகர் நான் புதுக்கோட்டை கிடையாது பழைய கோட்டை அண்ணன் ஓல்டு கோட்டை நாடக நடிகர் சங்கம் எங்களுக்கு புதுக்கோட்டை நான் பிறந்தது சிவசங்கம் திரு அண்ணன் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆளுக்கு போட்டு விடுங்க அந்த அவனுக்கெல்லாம் 2 துண்டு போடுங்க அந்த துண்டு 10வது ப்ரோ என்னத்தா தண்ணி கேன கொண்டு வரைய எதுக்கு தான் 100 வேலைக்கா அடுத்தபடியாக சிந்தாமணி விவசாய சங்கத்தின் சார்பாக அண்ணன் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது இது சாலை ஒரு 1000 500 கொடுத்துட்டு போகலாம் சரி சரி வீட்டில் போய் ATMல எடுத்துட்டு வாங்க செயினுக்கு கொடுங்க செயினை கொடுங்க வண்டி டியூ கட்டணும் அதே எங்கள் அண்ணன் இருக்கட்டும் பாப்பு அப்படியே அந்த இன்னொரு துண்டு நான் சொல்றேன் இது வாங்கப்பா நான் சொல்றேன் மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளையை கொண்டாட போறேன் பாசத்துக்குரிய எனது அன்பு மாமா உசுலை MM ராஜா அவள் சார்பாகவும் எனது அக்கா சேப்ரியா அவள் சார்பாகவும் என் அன்பு மாப்பிள்ளை மந்தக்காலை முத்துக்காலை சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் நன்றி 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 அடுத்தபடியாக என்ன கேமரா திரு அண்ணன் MK ராதாகிருஷ்ணன் அறக்கட்டளைக்கு முப்புலியா பிள்ளை மகன் திரு கணேசன் அவர்கள் 501 நன்கொடையாக கொடுக்கப்படுகிறது ரவுண்டா வரும் நினைச்சேன் 500 ரூபாயில அடுத்தபடியாக சிந்தாமணி திரு மாமா பாண்டி வழக்கறிஞர் அவர்கள் 1001 அறக்கட்டளைக்கு கொடுத்து உதவுவார் என்று தெரியப்படுத்தியுள்ளோம் நன்றி 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 இன்னும் எதிர்பார்க்கிறேன் மும்பையெல்லாம் தோடு முகத்தை கட்டி போடுங்கத்தா அடுத்தபடியாக ஒரு அன்பாளையம் கட்டணும் கஜேந்திரபுரம் கிராம தலைவர் மாமா பொன் குரு அவர்கள் சார்பாக MKR அறக்கட்டளைக்கு 1500 ரூபாய் நன்கொடையாக தரப்படுகிறது நன்றி நன்றி அண்ணே ரொம்ப நன்றி காசு கொடுக்குற ஆளு மட்டும் வர சொல்லுங்க மத்த ஆள் அங்கிட்ட உட்கார சொல்லுங்க ஏய் இது யாரா
ஏய் அதெல்லாம் உங்க அப்பா அம்மாட்ட வச்சுக்கோ. ஓடிரு. இது அண்ணே தொங்கிருச்சுனே. பொன்னாடியை ஓத்தி மாலை நிமித்து கௌரவப்படுத்தாமல் துண்டை போட்டு எங்களை கௌரவப்படுத்திய கஜேந்திரபுரத்தில் வாழக்கூடிய என் உயிர் சொந்தங்கள், என் பாச உறவுகள், வாப்பு உசிலம்பட்டி தாலுகா நாட்டாரமங்கலம் என் ஐயம்பட்டி கள்ளி சின்னன் மகன் ஸ்ரீ சங்கர் ரம்யா சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 501 நன்கொடை கொடுத்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. உண்மையிலேயே மனிதனா பிறப்பது பெரிய விஷயம். பிறந்தாலும் பேர் சொல்றது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி வாழணும். கருணை அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், யாரும் கோவித்துக் கொள்ள வேண்டாம். சினிமா துறையில் நான் நடித்தாலும் சினிமா துறையில் உள்ள கலைஞர்கிட்ட நான் கேட்டு தெரிந்து கொண்ட ஒரே மாமனிதர்னா கேப்டன் ஐயா பற்றி தான். இப்போ 2 பேரும் அற வாங்கிட்டு கிழக்க வந்து ஓட போறாங்க. பிள்ளைய தூக்கிட்டு போட்டா எக்கோ வைங்க போ. சாமியை கொண்டு வந்து நிப்பாடி போட்டு மற்ற வேலையை பார்ப்போம். எது என்ன நாடக மேடையா பால்வாடி ஆடா மேடம்? பிள்ளைய தூக்குங்க மேடம். ஏ பார் ஆப்பிள், சி பார் கேட், பி பார் பால். அது மிருதங்காரன் மண்டையை பார்த்தா நாடகம் அப்படி இருக்கா. அதுக்கு அம்மாயில் இருக்கிற முக்குளிப்பியா மாதிரி. அன்னை தந்தை நான் வணங்கி சிந்தாமணி கஜேந்திரபுரத்தில் உள்ள அருமை நல்ல சபை வணங்கி கஜேந்திரபுரம் கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு செல்வமாரியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி பொல்லாத 5 ஜட மனசி வர லைட்டை எங்கடா அடிக்கிற கவட்டுக்குள்ள டேய் ஏன்னா படிச்சு புழுன்னு வருவேன். அதனால தான் ஏபிஜே அப்துல் கலாம் செத்துட்டார். அது யாரு மயந்தா கவட்டுக்குள்ள லைட் அடிக்கிறேன். என்ன லைட்டை கொட்டையிலே அடிச்சு பார்த்தேன். தம்பி நீ மூடிக்கிட்டு இருந்து செகுல் அந்த அன்னை தந்தை தான் வணங்கி குங்கும பொட்டழகி நமக்கு மாரியம்மை குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அருவாக்கு சொல்லி வச்சா கஜேந்திரபுரம் செல்வ மாரியம்மே குங்கும பொட்டழகி அழுகிற
ஆயிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு திரண்டுருச்சு என் மாமா நாடு திரண்டுருச்சு என் மாமா நாடு திரண்டுருச்சு என் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலாம் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலாம் மாமா எல்லோ 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 எழலோ எழலாம் மாமா எழலோ எல்லோ எழலோ எழலாம் மாமா எழலோ அப்பப்ப கை தட்டுங்கள் என்ன பொம்பளை நான் வீட்டுக்கு அஞ்சு போங்க ஓ ஏ இந்த வேற ரொம்ப டார்ச்சல் போட்டாடா பாசத்துக்குரிய அருமை சகோதரி மேடை ஏறுவதற்கும் ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியம் யார்கிட்ட இருக்குன்னா தமிழச்சை தவிர யார்ட்டுமே கிடையாது இங்க இருக்க வீர தமிழச்சை தவிர நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயத்திற்காக ஏகாதசி ஏ ராமர் அனிதா ஸ்டோர் சார்பாக 501 ஸ்டோர் வச்சுக்கிட்டு 501 தர்ற பெட்டி ராஸ்கன் வெள்ள மண்ணு எழுதி கொடுக்குறேன் எங்கள் அண்ணன் தானே இன்னொரு 1001 எடுத்துட்டு வா போ என்ன மளிகை ஜாமான் எடுத்துட்டு வா அதே 20 ரூபாயை கொண்டு வரியா எவ்வளோ கொண்டா கொண்டா நான் பய மாட்டேன் வா ஏன் பயப்படுற நான் உன் கூட பிறந்தவன் தானே வெக்கக்கேடு தந்தை பெரியார் சுமை பணியாளர்கள் நலச்சங்கம் ரிங் ரோடு ஜி சசிகுமார் தியாகராஜன் சார்பாக 1001 சுமையை தூக்குவதே பெரிய கடினமான வேலை அந்த சுமையை தூக்கி கஷ்டப்படக்கூடிய மக்களை சுமையை இறக்கி வைக்க நினைக்கும் இந்த சுமை தூக்கும் பெரியார் அந்த சங்கத்தில் உள்ள அத்தனை பேர் பாதம் தொட்டு எம்கேஆர் வணங்குறேன் வாழ்த்துக்களை என் உடம்பிறப்புகளே உனக்கு என்ன பேய் வரட்டணுமா ஆயிரம் பேத்துக்கு அன்னதானம் போறேன் நீ வேணா பாயாச கரண்டி கலாண்டு போறியா போ 100 ரூபா தர்ற போ ரவுண்டா 400 எடுத்துட்டு வா நன்றி அம்புலிபாரி பெருமைப்படுத்திய அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பாசத்தை மட்டும் எங்கு சென்றாலும் மனதில் எடுத்து சென்று பகையாளியா இருந்தாலும் வாழ வைத்து அழகு பார்க்கக்கூடிய உலக நாட்டுக்கே பயங்காட் ஐயா அட்லெட் டெல்லியில இருந்து வந்த நாடா உலக நாட்டுக்கே பயங்காட்டின என் வீர தமிழர்களே ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னது போல் இந்தியா இளைஞர் கையில் உண்மைதாங்கய்யா கணேஷ் போயில பூலிப்பூ கப்பு சைடிஸு கப்ளிங் எல்லாமே உங்க கையில் ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லும் வழி கப்பை தூக்கிட்டு போறேன் எதுக்கு போறானே தெரியல போடா என் அன்பு உறவுகளே அன்னை திரசாரவத்தில் அமர்ந்திருக்கின்ற சோத்து பானையில் உழ வைக்காமல் குக்கரில் சமைக்கக்கூடிய என் அன்பு தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் ஏய் படம் போட்டாங்க ஒரு சீரியல் பார்ப்பையில தான் சீரியலை மட்டும் பாரு புருஷன் பிள்ளையில பார்க்காத சீரியலை பாரு மாசம் 2 லட்சம் ரூபாய் ஏத்துறாங்களாம் இந்த வாரு எங்கள் அண்ணன்லாம் கொத்தனார் வேலை ஆகும் போல அதை நான் சிம்முண்டு தெரிஞ்சேன் வாங்க போ என்னை கண்டுக்கிறவே இல்லையே ஏலே நீ எதுக்கு நான் கப்பத்திட்டு திரிறேன் எருத்துக்கா எங்களை கொல்ல பார்க்குறியா ஆனால் இடம் பத்தாத இடம் நிறையா வெளியூர்லேருந்து மதுரை சரௌண்டிங்லேருந்து வந்திருப்பீங்க அத்தனை உறவுக்கும் நன்றி நன்றி ப்ரோ 21 ஆண்டுகளாக எம்கேஆர் சம்பாதிச்ச ஒரே சொத்து இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான் வேற எதையுமே நான் சம்பாதிக்கலை நேற்றுலாம் போன ஊரில் இடம் இல்லைன்னு 10 பேர் பாஞ்சு உருன்ட்டேன் ஆனால் நம்ம ஊரில் இடம் பத்தல அடுத்த வருஷம் ஆற்றுக்குள்ளே போடுங்க போ பைப்பாசை மறப்போம்மா வேணாம் லாரிக்காரன் நேரம் விட்டுருவேன் பெண்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் வீட்டுக்காரருக்கு சோறு ஓட்டு தானே நாடகத்துக்கு வந்தீங்க எங்கள் சத்தியம் பண்ணு போக்கா நீ போட்டு தின்றான்ட்டுவேன் ஏன்னா அப்போ என்னது செல்லா காசு தர்றாரா வாங்க ப்ரோ ஒன்றும் செய்ய மாட்டேன் பூரா பேரும் பயப்படுறிய நான் அர்னால்டா கலாய்க்க மாட்டேன் ஒன்னே கலாய்க்க மாட்டேன் ஓ கேஆர் மீடியா யூடியூப் சேனல் எடுத்தாலும் அதில் வரக்கூடிய வருமானத்தை ஏழை மக்களுக்கு செய்ய நினைத்தவர் வாழ்த்துக்கள் ப்ரோ
அவனை ஒரு அரை அரைடா 500 ரூபா தரேன். ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? தாளக்காரனா காணா பம்பாம் அம்பாங்க பம்பா பாட்டு தாண்டா. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். மலைகளை அங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். மாளுகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். அந்த மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. நெய் தேங்காய் கொண்டுகிட்டு வாரோம். நெய் தேங்காய் கொண்டுகிட்டு வாரோம். நெய் தேங்காய் கொண்டுகிட்டு வாரோம். நாங்க நிம்மதியா வாழத்தானே போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. கொல்லிமலை ராணிமலை விறகுமலை அச்சுமலை. கொல்லிமலை ராணிமலை விறகுமலை அஞ்சுமலை. கொல்லிமலை ஏ ராணிமலை ஏ விறகுமலை ஏ அஞ்சுமலை. அஞ்சுமலை பாருங்க சபரிமலை ஐயப்பன நாடி ஓடுங்க. இங்க அஞ்சுமலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பே முருகன். தமிழ்நாட்டில் இருக்க ஜாமி ஊரா உங்களுக்கு லேஜான ஜாமி கிடையாது, துடியான ஜாமி. இந்த செல்வ மாரியம்மே, தாயமங்கலம் முத்து மாரியம்மே, வெட்டுடையா காளியம்மே, மடப்புறம் காளி, பாண்டி கோயில், 18ஆம் படி பெரிய கருப்பு, மொட்டைக்கோவர முனியாண்டி. இப்படி இவன் யாரா ஒரு ஆளே குடிச்சிருவானடா டீயை. பெரியவங்களுக்குலாம் தெரியும். இந்த கஜேந்திர எக்கோ குறப்பு எப்போ எக்கோ பாடும்போது மட்டும் வைங்க ப்ரோ. பெரியவங்களுக்கு தான் தெரியும். கஜேந்திரகுலத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன். இந்த விழாவை நடத்துவதும் இந்த இளைஞர்கள் கிராமத்தார்களை ஒன்று சேர்த்து ஒரு மனதோடு சாமி கும்பிட வைக்கிற வேதனையும் அந்த மன வலியும் யாருக்கு தெரியும்னா முக்கியஸ்தர்கள் தான் தெரியும். அந்த வலி யார் கேட்குறா? ஒரு முக்கியஸ்தர் ஒரு ஆள் ஒரு பக்கம் போவார், மேலகாருக்கு ஒருத்தர் போவார், கொட்டை ஓடுறதுக்கு ஒரு ஆள், நாடகம் பேசுறதுக்கு ஒரு ஆள், மொத்தமாக சேர்ந்து பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் கிடைக்கலைன்னா பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் பார்க்கணும். இந்த நாடகம் நடக்கிறது எல்லாம் லேசுன்னு நினைக்கிறியே, பெரிய ஆளுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஏன்னா நாளைக்கு சீட்டு காசு கட்டணும். ஆனால் சின்ன பையன் நாளைக்கு கூட்டத்தில் எதிர்த்து கேள்வி கேட்பேன், டீக்கு எப்படி 2000 வரும்? இதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. உங்களை யார் பூ வாங்க சொன்னது? அப்புறம் ஜாமிக்கு பூ இல்லாமல் தென்னை மரத்தையா பிடிங்கி விடுவாங்க? பறிச்சு அப்படி எழுதுவேன் உன் முகரை. சிச்சுக்க வெக்கமாயிடலாம். நான் எவ்வளோ கருத்தாக பேசிக்கிட்டு இருக்கேன், கணப்பா பாரு. சோசியர் சொன்னார், எவ்வளோ நாடகம் நடித்து நீ பேர் வாங்கினாலும் வலது பக்கம் சனியாக இருப்பேன்ட்டு. இவன் சிரிக்கிறேன் கொஞ்சம் தாக்கொழி பைய. ஆனால் பெரியவங்கள் இருக்கு வரை கண்டாளி மனை பெரியவர்கள் இருக்கு வரை இளைஞர்களுக்கு அவருடைய அருமை தெரியாது. அந்த வயதுக்கு நீங்கள் வரும் பொழுதுதான் நம்ம பாட்டே நம்ம அப்பன் இப்படித்தாண்டா கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அன்னைக்கு நீங்கள் கண்ணீர் வடிப்பீங்க. அதே மாதிரி பெரிய ஆள் மாதிரி இருங்க. உங்களை சொல்லலை, ஒரு சிலரை சொல்கிறேன். சின்ன பையன் போய் சிந்தாமணி கருவ காட்டில் தண்ணி அடித்தா நீனும் போயிடுற வெக்கமாயிடலாம. எனக்கு 2 ஒன்ஸ் கொடுங்கடா, தண்ணியை ஊற்றி விட்டு அடிச்சு விட்டியான்னா இங்கே வந்து நீலி கண்ணை அடிப்போம். மயனை போட்டு அடிச்சு விட்டியா சருக்கு கேட்டேன். வானே 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 என்ன சரக்கு வாங்குற மாதிரி கொடுக்குறிய? என்ன இபி முத்து 111 இது என்ன கணக்குறா?
கடுகு 4 ரூபா அண்ணே, மசாலா 8 ரூபா. என்னடா இது? என்னண்ணே இது? ஈபி எங்க அண்ணே என்னண்ணே கணக்கு இது? 111. இது என்ன கணக்குண்ணா? ஆனால் ஈபி வயர்மேன்களை நான் பாராட்டுவேன். எந்த மழை, எந்த புயல், எந்த வெயிலாக இருந்தாலும் இரவு நேரத்திலே வீட்டிலே சின்ன குழந்தைகள் இருக்கும், வயதானவங்க இருப்பாங்க, காத்தாடி ஓடணும், மின்சாரம் தேவை என்று நமக்காக அரும்பாடுபடக்கூடிய ஈபியை சேர்ந்த அத்தனை உறவுகளுக்கும் எம்கேஆர் கைதட்டேன். பொம்பளை தட்டுங்க, இல்லைன்னா உணர்ச்சியா சீரியல் பார்ப்பேன். கரண்ட் ஓனா ஈபிக்காரர்களை பூரா அம்பிட்டு வயிற நாசமாக போக பாண்டி கேட்கும், அந்த அது கேட்கும் இது கேட்கணும். உன் காது முத கேட்குதா? அதே மாதிரி மாணவ செல்வங்களே, நீங்கள் அத்தனை பேருமே படித்து உங்கள் தாய் தகப்பன தினசரி நீங்கள் பார்க்குறீங்கள தான் அவங்க எவ்வளோ கூலி வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் கஷ்டத்தை போக்கக்கூடியது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் படித்து பெரியால் வந்து பெத்த தாய் தகப்பனை மட்டும் கண்கலங்க வச்சிடக்கூடாது. அது நினைக்கிது மிளகாத்தூள் அழிவு போட்டால் கலங்கிடுவாங்க. தப்பு தப்பு தப்பு. எங்க ஐயா முள்ள வெட்டி அடங்கியா. இன்னைக்கு அதிகமாக இளைஞர்கள்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டீங்க. எம்கேஆரும் ஒரு காலத்திலே உங்கள் மத்தியிலே பப்புனா நிற்கக்கூடிய இந்த எம்கேஆர் 7 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கொண்ட ஒரு குடிகாரன். மேடையில் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். பெத்த தாய் தகப்பனே என்னை வெறுத்தாங்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம். உண்மையை சொல்கிறேன், குடியை மறந்தேன். இன்னைக்கு ஒரு ஆதரவற்ற இல்லமும் எத்தனை ஏழை வாழைக்கு உதவி செய்கிறேன். அதனால் இளைய சமுதாயமே, ஏன் இதை சொல்கிறேன், இது விழிப்புணர்வு தான். குடிக்கும்போது சுகமாகத்தான் இருக்கும், ஆனால் கடைசியில் குடல்கள்லாம் வெந்து போச்சுன்னா ஒரு மசுரும் முடுங்க முடியாது. என்னத்தா உண்மையிலே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய என் தமிழச்சியை நான் பாராட்டுவேன். உங்கள் எல்லாத்துக்குமே செலவு வைக்கணும் தான். குடிக்கிறவங்க கூட நீங்கள் வாழ்ந்துடலாம், கணேஷ் போயில போடுறவங்க கூட வாழ முடியாது. என்ன அவெல்லாம் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தான்னா சிறுநாய் பீவாட வரும். சி ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒருத்தர் அப்படித்தான் போயிலே போட்டுட்டு முத்தம் கொடுத்துருக்கேன், பொண்டாட்டி வெட்டி இழுத்து உலக்க சாத். என்ன முத்தம் கொடுத்தா இழுக்குமானே? ஏத்தா நீ சிரிக்கிற பார்த்தா உங்கள் அப்பா ஓட வரங்க, நீ உருட்டி உருட்டி கொடு. குடிகாரர்களுக்காக ஒரு பாடல். இந்த பாட்டை நான் கஜேந்திரபுரம் மேடையில் பாடும்போது என் தம்பிகள் ஒரு 4 பேர் திருந்தனா இந்த மேடைக்கு வந்ததை நான் புண்ணியமாக நினைக்கிறேன். சார் போய்ங்க போ, இங்கே வாரு. திண்டு திண்டு எவன் குடியை கெடுக்க போறியோ. வேணா மது பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடிப்பழக்கம், வேணா முன்னே குடிப்பழக்கம், பின்னா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடிப்பழக்கம், வேணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடிப்பழக்கம், வேணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வாங்கி தந்தியா இடியட், சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே.
வாங்கலாம். நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற. நீ 150 வச்சிருந்தா வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. உன் ஆசை மனைவி உள்ள உங்க அப்பையாத்தா உன்னை நம்பி இருக்கிற. இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால அட தெருவில் வாடுமே. நீயே வச்சுக்க, குறைய சாப்பிட்டு போய் படு. போனே நீனா நல்லா இருக்கணும். உன் பிள்ளைகளை பாருங்க. போனே நான் ஒரு 10,000 தரேன், ஏதாவது வச்சு பொழைச்சிக்கிறியா? குடியை விட்டுருவியா? போ. என்ன சொல்ல? சத்திகடா பூஜாரி ஆட்டக்கணாமா முரீஜி மையம் ஐயங்கால யாரு பேருக்கு ஆயிடுச்சு? பண்ண ஓம் அக்னேஸ்வரா குருநந்திரம் பிரசாதம் எடுத்து மாலை எடுத்து போட்டு விடு. இந்த எடுத்துட்டு வாங்கோ. நன்றி. பாருங்க, பச்சிலம் குழந்தைகளை பாருங்க, கட்டின மனைவியை பாருங்க, பெத்த தாய் தகப்பனை பாருங்கய்யா. இனிமேல் இந்த பிறவி ஒரு தடவை தான். இனிமேல் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே நீங்கள் பிறக்க போகிறது கிடையாது. அடுத்த பிறவியில் எம்கேஆரும் பப்புனும் போட போகிறது கிடையாது. நீங்கள் எல்லாருமே 100 ஆண்டு காலம் இந்த ஒரு மனுஷனுக்கு என்னப்பா பாரு புதூர் கருப்பு பிச்சை 101. அதனை தொடர்ந்து சிந்தாமணி சீமை மாடுபிடி வீரர் பேட்டை பாண்டி சதி சரவணன் சார்பாக ரூபாய் 501. நன்றி உறவுகளே. 25 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கு எவ்வளோ நகை ஓடுவ, பிரித்து வாங்கி தருவியா, அது வாங்கி தருவியான்னு கேட்ட தமிழ்நாடு இன்னைக்கு பொம்பளை ஆள் 2 உள்ள தாயாக இருந்தாலும் பொண்ணு கிடைக்கல. ஆம்பளை ஊரை மசுறு உதுந்து போய் பேயா தெரியான். செகநட்டில் கிடைக்குமா நாயா? போய் பெட்டி கடையில் கணேசி போயில கேட்பாங்க, ஏக்கா அது என் தாலி எறிய வச்சு. இப்போ ஊருக்கு பொண்ணு கேட்குறாங்க, 4 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்லக்கா, ஒன்றும் கிடைக்கல. ஏன்? பெண் குழந்தை பிறக்க வேண்டும். முத்துவள்ளி என்று ஒரு பெண் இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு பப்புன்னு இல்லை. எங்கள் அம்மா பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பாலை ஊற்றி கொன்ற தமிழகம்தான் இப்போ தெரிந்திருக்கு. இன்னைக்கு ஆம்பளை புள்ள ஊரம் கூட்டிட்டேன். பள்ளிக்கூடம் போச்சோன்னோம்னா இங்கே 7வது படிக்கும் போதே என் ஆள் லீவுன்றேன். இந்த தங்கச்சி அதிசயமாயிராடா சிரிக்குது. வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை, ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணா அடிக்கிறதொல்ல. வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயந்தான வில பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா? வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல குடும்பத்தோட அடிக்கிற கொள்ள. வரதட்சணை என்ன? தன்னுடைய மனைவியை கட்டி கஞ்சி ஊத்த முடியாத மனிதனுக்கு எதிரக்கடா மனைவி. ஒரே விஷயம் அதே. என்னையை பொறுத்தளவு மொய் செய்கிறது தப்பு, மொய் வாங்குறது தப்பு. ஒரு 2001 உங்கள் ஊரில் செஞ்சு விட்டு போய் கோயம்புத்தூரில் உட்காந்துக்கிறவார். நீ ஒரு கார் எடுத்து டீசலாக போட்டு 17,000 செலவழிச்சிட்டு புருஷன்ட்ட வந்து குத்து போடுவேன். நான் தான் வேணாம்னு சொன்னேன். அப்படி முண்டை 2,000 செஞ்சு விட்டு 17,000 எடுத்து விட்டேன். தேவையே கிடையாது. எந்த விசேஷம் வச்சாலும் 10 ஏழை வாழையை கூப்பிட்டு அன்னதானம் போடுங்க. அதுதான் உலகத்திலே புண்ணியம். புண்ணியம். தென்பாண்டி முத்துப்பாண்டி பால் பாண்டி, தென்பாண்டி முத்துப்பாண்டி பால் பாண்டி. அரை வாங்க போறடியே நீ தானே பாடுறத சாரி ப்ரோ, ராங் நம்பர். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரம்பா
அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். என்ன கடத்தலும் பொன்னலகுடி மதுரை செல்வ மாரியம்மன் திருக்கோவில் 33ஆம் ஆண்டு பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டிருந்த அற்புதமான பலகா மேடையை ஆட்டி நடிக்கும் நாடகமாம். என்ன பிள்ளைய காணாமலா? சரி, வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சபேந்தர், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் மிருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி, கொஞ்சமொழி பேச்சு ரஞ்சிதம். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் தனி சிறப்பும் தனி பேரும் தனி புகழும் உண்டு. ஆனா வந்திருக்க வள்ளி சாதாரண ஆளு கிடையாது. MA வள்ளி அம்மா MA படிச்சிருக்கா. அவங்க அப்பே ஆத்தா இன்சில் MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு காலத்திலே பெரியவங்களுக்கு தெரியும், நாடக உலகத்திலே இந்த வந்துருச்சு. மருதங்குடி ஐயனார் துணை MKR அன்பாலயத்துக்காக மதுரை மாவட்டம் உசிலை வட்டம் என்ன நக்கலப்பட்டி P மாரீஸ்வரன் P மருதலட்சுமி சார்பாக ரூபாய் 501. ரொம்ப நன்றி. மருதுடைய ஐயனாருடைய அருளோடு நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க அண்ணே. வானே முகேஷ் எந்த ஊருப்பு? கஜேந்திரபுரம். எங்கள் அண்ணே முகேஷ் அண்ணே சார்பாக 501. அதாயா 500 ரூபா கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போனவார். இதாயா டிரைவர். அஞ்சரை கட்ட ஆரம்பம் எல்லாத்துக்கும் தெரியும். சித்தப்பேன் அவரெல்லாம் மேடையில் நாடக வேஷம் போட்டு நின்றாருன்னா மேலோகத்துலேருந்து ஒருவேளை இப்படி இறங்கி இங்கே வந்துட்டாப்பிலையான்னு பார்க்குறவங்கெல்லாம் ஆச்சரியப்படணும். அப்படி செக்கச்சவேன்னு தகதகன்னு இருப்பார். ஆனால் இன்னைக்கு வர்ற நாரதரை பார்த்தீங்கன்னா சிந்தாமணி ஊர்னியில் கெளுத்தி மீன் பிடிச்சிட்டு செகதியில் எந்திரிப்பாங்க. வரும்
அவ்வளோதான் நாடக உலகம். உடம்பை வைத்து இடப்படக்கூடாது. இவர்கிட்ட திறமை இருக்கு. அப்படித்தான் என் கூட கிட்டத்தட்ட 2000 மேடைக்கு மேலே நடித்த ஒரு கலைஞர் தான் சூப்பர் சிங்கரில் வெற்றி கனியை பறித்தான் எங்கள் அண்ணே முத்துச்சிற்பி. ஆளை பார்த்து இடம் வரக்கூடாது. குரல் வளம் உள்ளே என்ன பண்ணுறாப்புன்னு போய் பார்த்தீங்கன்னா நல்லா சினப்பரிச்சாலி மாதிரி படுத்துக்கிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்காரனே வாசத்துக்குரிய மச்சான் புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது 3 ஆண்டுக்கு முன்பாக வருகை தந்தவன் தான் இந்த ஹார்மோனி வாசிக்கக்கூடிய தம்பி மணிகண்டன். இன்னைக்கு செல்வமாரியம்மன் நமக்கு பிடித்த முப்பாட்டையும் கும்பிட்ட குலசாமியை கும்பிட நீங்கள் போனாலும் பூக்கட்டக்கூடிய புனிதமான தொழில் பிரம்மனுக்கு சமம். அவங்கள்லாம் அந்த பூக்கட்டக்கூடிய அந்த புனிதமான தொழில் செய்யக்கூடிய அந்த புண்ணிய குடும்பத்திலேருந்து வருகை தந்தவன் தான் இவன். உன்னை நான் வணங்குறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது என்கிட்ட பம்முனேன், அண்ணே அண்ணே குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுண்ணே, என் பொண்டாட்டி வேற கனமாக இருக்கானே, நைட்டி வாங்கணும், காசு கூட வருது, பிள்ளைக்கு கொலுசு எடுக்கணும், விளக்கமாறு எடுக்கணும்னு சொன்னேன். இப்போ அவன்கிட்ட நான் அப்பப்போ 500 1000 கைமாற்று வாங்குற அளவுக்கு வந்துட்டேன். நாடகத்தில் சம்பாதிக்கிறானா, கணேஜ் போயில பிளாக்கில் சரக்கு ஓட்டானு தெரியல. எல்லாம் சொன்னவொடனே ஏன்டா ஓமத்திரம் குடிச்ச மாதிரி உட்காந்துருக்கு. என் அன்பு தம்பி குரல் வளத்திலே இனிமையானவன். இங்கே எத்தனை கோபக்குறி உள்ள தமிழ் உறவுகள் இருப்பாங்க. ஆனால் தாய் என்று சொன்னால் கலங்காத மனமும் பெத்த தாய். அந்த தாயை பற்றி ஒரு பாட்டு பாடணும் என் தம்பி. இவங்க அழுகிற அழுகையில் பைபாஸுக்கு போகணும். அந்த கண்ணீர் தண்ணி என்னத்தை ஓன் தண்ணியே சரியில்லையாடா. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் அம்மா பாட்டு டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல் தாய் பாட்டு பாடுப்பா. நானே அழுகணும்டா. இருந்தேன் கண்ணை தொடச்சுக்கிறேன். இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு. அதேண்டா தாய் நல்லா வருவடா. வண்டி எடுத்துடாது ஐயா, ஆள் ஏறட்டும். வண்டி ஸ்டார்ட் பண்ணாது. சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் ஒன்றியம் புலியூர் ஆர் சிவகுமார் சார்பாக அன்பாலயத்துக்காக 501 சிவகுமார் அண்ணே நன்றி அண்ணே, நன்றி நன்றி. ஒரே ஒரு விஷயம், கஜேந்திரபுரம் மக்கள் இந்த செல்வமாரியம்மனை நீங்கள் எல்லாரும் ஊர் மக்கள் மட்டும்தான் சேர்ந்து கும்பிட்றீங்க. ஆனால் நாங்களும் இந்த ஊருக்கு சொந்தக்காரங்க தான் சொல்லி வெளியூர்லேருந்து வந்தா பார்த்தீங்களா, இதாயா பெரிய விஷயம். அத்தனை பேருக்கு நன்றி 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 நன்றி. இந்த அவ்வளோதான் என்ன காளிவனை பார்க்குறேன். ராதான்றானா தாதான். அன்பு தம்பி மணிகண்டா பாட்டை தொடுப்பா. ஹலோ ஓ பொன்ன போலாத்தா அருமையான பாட்டுறான். அம்மா பாட்டு பாடுறான். சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே, சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே மலை உச்சியில பூத்த என் பிச்சி பூ எங்க நாடத்துக்கு வந்தியா கேரத்துக்கு வந்தியா அண்ணே? நீ தானே அழுகிற மாதிரி பாட சொன்ன. ஒவ்வொரு ஆள் பாக்கெட்டில் போய் எடுத்துட்டு வா. பனையூர் எம் நீலமேகம் சேர்வை ஆட்டோ சகாதேவன் சார்பாக ரூபாய் 501. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ 18ஆம் படி கருப்பு துணை தெய்வத்திரு குரு அவர்களின் குடும்பத்தார்கள் முனியாண்டி கருப்பசாமி பாட்டம் பாண்டியராஜன் எங்கள் அண்ணன் MK ராதாகிருஷ்ணன் அறக்கட்டளைக்காக ரூபாய் 501 என் உறவுகளுக்கு நன்றி. அம்மா பாட்டு எப்படா பாடுவேன்? ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை போதச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவானம்மா
பட்டக்கடனை நான் அடைக்க ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை போதச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்கேன். எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்துலோ இனி கலகலன்னு சிரிச்சேன். கஷ்டப்பட்ட காலத்துலோ இனி கலகலன்னு சிரிச்சேன். கண்டாங்கி செளையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை போதச்ச இடம் பாப்பதா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாம கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாம கூட மறைச்சே. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல, என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு நாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு நாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு நாளட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு நாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு நாளட்டும்.
உசிலம்பட்டி சங்கர் ரம்யா சார்பாக என் தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு 201. சாயனாபுரம் பாலகிருஷ்ணன் சார்பாக 101. வாழ்த்துக்கள் தம்பி, சூப்பர். சந்தோஷம். உண்மையிலே இந்த பாப்பா அழுததை பார்த்து எனக்கே மன கஷ்டமாக இருக்குது. ஏன்டா அப்படி அழுகிற? அழுகாது, இதான் உண்மை. பெத்த தாய் தேவப்பை இருக்கு வரை நமக்கு அந்த அருமை புரியாது. நம்மெல்லாம் தாய் தேவப்பை ஒரு வேலை பார்க்க சொன்னோம்னா வேலை மசர பாருன்னு தான் சொல்லுவோம். கோபத்தில் என்னை போட்டு உயிரை வாங்குறாங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவர் இல்லாதப்போ தான் தெரியும் தாய் தேவப்பன் கஷ்டம் என்ன என்றார். நன்றி நன்றி அண்ணே. உண்மையிலுமே எங்கள் அம்மா விட்டுலாம் தனியாக வந்தோன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குண்ணே. நான் எங்கள் அம்மா பக்கத்துலேயே தான் உட்காந்து பூ கட்டிக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு பூ வியாபாரி தான். எனக்கு நாடகத்தை பற்றி தெரியாது. நாடக உலகம் எனக்கு புதுசு. ஒரு 2 வருஷமாக தான் வரேன். எங்கள் அம்மா இல்லாத குறைய எங்கள் அண்ணே தீர்த்து வைக்கிது. எங்கள் அம்மா எனக்கு வெளியில் யாரும் பழக்கம்லாம் இல்லை. எங்கள் அம்மா பக்கத்துலேயே உட்காந்து பூ கட்டிக்கிட்டு எனக்கு எங்கள் ஃப்ரெண்டு எல்லாமே எங்கள் அம்மா தான் எனக்கு. அதனால் யாரும் அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க. எனக்கெல்லாம் எங்கள் அம்மானா உசுறு. அதனால் பெத்த தாய் தகப்பனை கை விட்டுறாதீங்க. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகேடு குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். செல்வம். அனுப்பானடி 88வது வார்டு கவுன்சிலர். என்ன போய் எழுதிருக்கீங்க? பேர் என்ன? மிட்டாயின்னு எழுதி வச்சிருக்கேன். மிலிட்டரியா? டிம்டி ராவ் அவர்கள் சார்பாக இந்த பாடலை பாராட்டி 201. தம்பி என்னப்பா என்ன வார சொல்ற? சரி, யாரா நான் வேண்ட வட்டிக்கு வாங்கின மாதிரி கையை பிடிச்சிருக்கேன். போங்க ப்ரோ. நான் நாடகத்துக்கு வந்தேன்னா காது ஊத்து வீட்டுக்கு வந்தேனாடா. கை கொடுக்க வேண்டியதான எதில் விட்டேன்? வாயில. ஆனா கம்மா தவலை. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன். நிறைய திறமை கொண்டவர். நிறைய இசைக்கருவிகளை மண்டி ஓட்டு வாசிக்கக்கூடியவர். மண்டி போட்டு தான் வாசிக்குவான்னு தொழில் பத்தி அதான்டா சாமி கும்பிட்டு. புதுக்கோட்டை இயக்கிய அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் ப்ரோ. இப்போ நம்மெல்லாம் சடங்கு, காது ஊத்து, கல்யாணம், கோயிலுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள கலைகளை தமிழனை தவிர யார் வாழ வைப்பான்? போய் கேரளாவில் போய் சண்டமலம் கூட்டு வரிய அவங்க ஒத்த பக்கம் சிரைச்சி ஒத்த பக்கம் மசுரை வச்சுட்டு வந்து சண்டமலன்ற பேரில் அடித்து பொடியை தூவி சண்டையில் தூட்டு போயிடுறேன். வாழ்த்துக்கிழமை ஒரு ஆளே முளைப்பாரியை தூக்கி கொண்டு போயிடலாம்டா. வெறும் 1300 தான். வெளியூர்லேருந்து வந்திருக்காங்களா எனக்கு சால்வை கூட வாங்க ப்ரோ. வாங்க வாங்கய்யா. சால்வை ஓடணும்னு என்னடா சாமே வாங்குற மாதிரி வந்திருக்காரு. சரவணா ஸ்டோர் அடித்தவனே வந்துட்டியாப்பு. வாங்க 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 வாங்க. எங்கனையோ பார்த்துருக்கேனே உங்களை எல்லாம். நேரத்தில் கசின்னு தெரியாது. எந்த ஊர்? சிந்தாமணி. எனக்கு ஆமாம் ஆமாம். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை மேடைக்கு சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, சமீபத்திலே அன்பாலயத்துக்காக ஒரு பிக்கப் ஒன்று வாகனம் வாங்கினேன். அதில் வலது பக்கம் அந்த டிரைவர் சீட்டு பக்கத்தில் உள்ள அந்த கதவுல கேப்டன் விஜயகாந்த் ஐயா புகைப்படமும் இடது பக்கம் என்னுடைய புகைப்படம் இருந்துச்சு. மேடையிலே பேருக்கு சொல்வது மனிதன் அல்ல, வாழ்ந்த மனிதனை வாழக்கூடிய மனிதர்கள் தினசரி எண்ணி பார்க்க வேண்டும். அத்தனை பேர்த்த வாழ வைத்த ஒரு கர்ணன் யார் என்றால் கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான். நினைச்சு பாடுவேன். துண்டு இல்லைன்னா கூட இந்த இதை கூட எடுத்து போடுங்க. ஐயா அது அவர் வேட்டினே, அவர் வேட்டினே. கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவருடைய உண்மையான தம்பிகள் சார்பாக சிந்தாமணி மண்ணிலிருந்து வருகிற அத்தனை பேருக்கும் நன்றி. நன்றி என் உறவுகளே, வாழ்க. உங்களுடைய இந்த அன்பு உலகம் உள்ளவரை பேச ஐயா. யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு வீடியோ வாங்கிக்கங்க. இங்கே இருக்காங்க 2 பேர்ட்ட எடுங்கடா கிரிச்சு எடுப்போம்ட்டு வாங்க. காலையில் காத்தா பிலிம் இல்லைன்ட்டு வாங்க. நீ எடுப்பு. உண்மையிலே நான் மென்மேலும் வளர்றேன். ஒரு நாளைக்கு அன்பாலயத்துக்கு வாங்க. புது துண்டா பழைய துண்டா சரி, எந்த துண்டா இருந்தாலும் கோமணத்தை கூட போடு, உண்மையான அன்பு இருந்தா. நன்றி ப்ரோ. அத்தனை உறவுகளும் அன்பு காட்டும் பொழுது அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்த கஜேந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம் ஐயா. இந்த கஜேந்திரபுரம் மாதிரி எல்லா ஊரும் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வெளியூர்லேருந்து வந்தாலும் வாங்க அப்படி. அங்கே சிரிக்கிற பார்த்தா நேற்று அடிதடி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாம சொல்லிவிட்டா அது வரத்தையும் செய்யும். விடு. ஒரே சாம்பாரை வச்சு உன் புரிஞ்சு ஒத்துக்குறாரோ என்னத்த என்ன? இங்கே சிறந்த முறையிலே அடிச்சு பாய்ச்சிருக்காங்களப்பா ஐயா. இன்னைக்கு பாஞ்சிடாதீங்க. இன்னைக்கு ஒரு வயக்காடு கருதரப்புக்கு ஆளை கொண்டு வந்திருக்கேன். பூரா பேருமே வட்டிக்கு வாங்க நாளைக்குதான். சிறந்த முறையிலே சீம்தால் அமைத்து கொண்டிருக்கின்ற அருமையான பேர், அப்பா அம்மா வச்ச பேர். இந்த பேரை நீ எங்க நீ சொல்றதுக்குள்ள ஒவ்வொரு பசு புதுக்கோட்டை உயரும். தாளம் செய்யக்கூடிய கலைஞனுடைய பேரு நீ சொல்லு. ஏன்டா சொல்லே வேறடா பழைத்தனி பேமேனே. கீரை முண்டை ஒன்னு யாரு போட சொன்னா? அதை எடுத்துட்டு வா. ஏன் கொண்டு போய் மாட்டுத்தாவளை வச்சுட்டு வாங்க. இப்ப யாரை கேட்டு நீ போன இங்க வா. நான் உன் பேரை சொல்லவே இல்லையே. என்ன உன்னை காத்திருக்கானோ? உன் பேர் என்ன? நீலகண்டே. மூங்கிக்கம்பள உடஞ்சு ஒட்டை விழுந்துடும். நான் ஒரு பாட்டு பாடுறேன், அது தாளம் போட்டு போ. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு டொய்யும் டொய்யும். தாளம் போடுங்க ப்ரோ. சரி, இந்த நகைச்சுவை சொல்லி கொடுத்தவன் யார்? நீ தாளம் போடாம காலில் ஓட்ட மன்னிச்சு விட்டுருவியான்னு சொல்லி கொடுத்தவனை மட்டும் சொல்லிட்டு போயிடல. உன்னை கொண்டே விடு. சிந்தாமணி தாண்ட முடியாது. உன் வேதனை அந்த ஏய் சொல்லு, யார் சொன்னா?
சரி வேற பாட்டு பாரு, போடக்கூடாது, கரெக்டா போடு. நாடறியும் நூறும் மலை, இன்னும் பாட்டே ஆரம்பிக்கலையே. நான் அறிவேன் சாமி மலை. தாளக்காரங்கடா, ஐஸ் விற்கிற வேண்டாம். அதான்டா வீட்டுக்கிட்ட அப்படியே டங்கி டங்கி தட்டேன். சாமியை அழைக்க போறேன். கஜேந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்வமாரியம்மன், கருப்பேன், முனியாண்டி, மதுரை பாண்டி முனி, எல்லா பேத்துக்கும் ஒரு உண்மை தெரியாது. எல்லா ஆலயத்திலுமே கதவை திறந்து வச்சுதான் அந்த செல்வமாரியம்மனுக்கெல்லாம் நீங்க தீவாரணை காட்டுவீங்க. ஆனால் 18ஆம் படியான் கதவு மட்டும் ஏன் அடைச்சிருக்கு? இது யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. நாங்கள் பரம்பரை கோடாங்க இருக்கு. பொம்பளையால் ஆடும்போது ஆத்தா சேலையை நல்லா சொருவிக்க, பீரோல் சாவி கட்டில் சாவி இருந்தால் கொடுத்துரு. அப்புறம் சாவியை காண, நாளைக்கு சீட்டு காசு கட்டுறல இதை ரசீதை காணாமல் வரக்கூடாது. அதே மாதிரி ஆம்பளை ஆளுக்கு கணேஷ் போயில பீடியெல்லாம் கொடுத்துட்டு வந்த ஆடு, பீடி முறிஞ்சு வச்சு சட்டி கிழிஞ்சு வச்சுன்னு என்கிட்ட வரக்கூடாது. சாமி அலை மரியாதையை நீங்கள் 2 பேரும் போகிறது நல்லது. ஓடிடு, ஓடி அதோட கலெக்டர் ஆகிட்டு வா போ. அது எதுக்குடா தண்ணியை தூக்கிட்டு போதா இல்லை கிளியாஞ்சட்டியை தூக்கிட்டு போதா? வாடா சார் போச்சு. எக்கோ இங்க. ஹலோ 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 ஹலோ. மலையே மலையே நீ முழங்கு, என் படிவாஜ சந்தனம், என் பாட்டே ஆண்ட ஜாமி நின்று விளையாடுது கஜேந்திரபுரம் கிராமத்திலே. அது ஒரு காலம், இந்த கஜேந்திரபுரத்துல எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில முப்பாட்டன் காலத்துல எப்படி இருந்துச்சு? கஜேந்திரபுரத்துல 12 வருஷம் பராமழையில்லே மதுரை நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா, நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன்? நான் எப்படி இந்த பஞ்சத்தில நான் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன்? பஞ்சம் தாங்களே, கூப்பிடுங்க பெரிய கருப்பூச்சாமிய. அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி கஜேந்திரபுரத்துல தலைய குலுக்கிய அடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகம் இல்லடா. அப்ப மாயமா மழை வேஞ்சி கருப்பு செல்வமாரியம்மன் கூட இறங்கி மாயமா கஜேந்திரபுரத்துல மழை வேஞ்சி நம்ம கிளவி காட்டுல போய் மயிலிக்கிற உடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோட மழை வேஞ்சி கோட மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கிற உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. இந்த கஜேந்திரபுரத்துல உள்ள கருப்பனோ முனியாண்டிய நீ ரோஜாக்கார தங்கமுடா, உன் காலுக்கு சலங்கமணி சாட்டைய தோளில் எடுத்து கொஞ்ச நேரம் கஜேந்திரபுரத்துல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எத்திரி ஆதி நலையில நம்ம கஜேந்திரபுரத்துல நம்ம கிளவி ஓடையில இந்த கஜேந்திரபுரத்துல உள்ள செல்வமாரியம்மனுக்கு இந்த நொண்டிச்சாமி கருப்பனுக்கும் காளியாத்தாவுக்கும் இந்த கருப்பனுக்கும் நம்ம பாட்டேன். பக்கத்துல மாங்காயும் தேங்காயும் வாங்க கூடாதுன்னு, பூஜை ஜாமான்லாம் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கஜேந்திரபுர கிளவே மயிலக்கால 2 ஊட்டியே அங்க கனத்த வர ஏத்தி கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கு மதுரை தல்லாகுள்ள ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல்லு வீதிக்க அத்தீர வாசத்துக்கு ஆனக்கல்லு ரோட்டுக்கு
கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே பொறிப்பாளைய விதிக்க அங்க தேங்காய் வளத்துக்கு தேரு முட்டி விதிக்க அங்க பூப்பார தானேத்தி கஜேந்திரபுரத்துல உள்ள சாமிக்கெல்லாம் புள்ள மாடு 2 ஊட்டிய மதுரை கருப்பாயூரணி வரையில மாட்டு வண்டி வர வேண்டிய கஜேந்திரபுரத்துல உள்ள கருப்பனை காணாமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளம்பி உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் கஜேந்திரபுரத்துல உள்ள சாமி எந்த சாமிக்கு குடி கொடுக்க மாட்டாதுடா வீரம்பத்தலே இங்க முப்பாட்டே ஆண்ட சாமிக்கு வீரம் பத்தலே என் கெட்டிக்கார சாமி குதிச்சு வரம் போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளையெல்லாம் பேயடிக்க விட போறையா 1000 பாட்டுல சாராயா அப்படியாப்பா எப்போ 1000 பாட்டுல சாராயா எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா 3000 பாட்டுல சாராயா முனியா என் ஜீமியாம் பாண்டி முனிக்கு முனி நாக்கு பத்தாதுடா என்ன பத்தலையாடா கல்லிச்சேரி நல்ல கம்மாயா நாம் பிறந்து வளர்ந்த கல்லிச்சேரி நல்ல கம்மாயா அங்க அந்த அலறுதடா உடம்புள்ள சத்தம் கேக்குதடா என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கல்லிச்சேரி காளி முனி ஐயா காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காளியாத்தவா கூட்டிக்கிட்டு இங்க உள்ள உன் தங்கச்சி செல்வ மாரியம்மனை கூட்டிக்கிட்டு நீ கல்லிச்சேரி ஊத்தாங்கரையா என் ஜீமானுக்கு மதிய நேரம் நிழல் படுக்க உனக்கு உடமரம் தான் படுக்க காளியம்மா தல்லா குளத்து முனியாண்டி மனா மதுரை பைபாஸ் உனக்கு படுக்கடா உன் ஆலமரம் சாஞ்சு ஓச்சுட்டா கொஞ்ச நேரம் தல்லா குளம் முனியாண்டி என் ஒத்த காலு சப்பானி ஒரு காலு நொண்டியடா இங்க உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எந்திரி தங்க நல்ல குடியருவா சாமி குடியருவா சாஞ்சாடா விச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்ல குடியருவா சாமி குடியருவா சாஞ்சாடு விச்சருவா கருப்பு விச்சருவா தங்க நல்ல குடியருவா சாமி குடியருவா சாஞ்சாடா விச்சருவா ஓ விச்சருவா தங்க நல்ல குடியருவா சாஞ்சாடு விச்சருவா கருப்பு விச்சருவா தங்கச்சி காளி முடிய கூட்டு வாடா அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல என் மலட்டாத்து தண்ணியில என் கருப்பை பெட்டி அரவரண்டு வருடா அழகர் கோயில் நோக்கி ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா கருப்பை தண்ணி வச்சா அலறுதடா உன்னாரோவா ஜாமி உன்னாரோவா தண்ணி வச்சா கருப்பு தண்ணி வச்சா முருதடா முன்னருவா கருப்பு முன்னருவா தண்ணி வச்சா முருதடா உன்னாரோவா ஜாமி உன்னாரோவா ஓசமான சாமினா எந்திரிச்சாரு வாமா காளியம்மா ஓடி வாராண்டா எங்க கருப்பு மர தாராண்டா தங்க கருப்பு மர வந்துட்டாடா எங்க கருப்பு மர தந்துட்டாடா தங்க கருப்பு சாமி இருக்கு வீரம் குறையல ஆனா சாமி ஆடுறதுக்கு முன்னாடி விகுது ஓட்டவாரு உன்னை ரொம்ப பாராட்டுறேன் சாமி வர்றது நல்லதே ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ சாமி அழைக்கிற நான் ஒன்றும் பப்புன்னு கிடையாது பரம்பரை கோடாங்க ஏன்னா ஒவ்வொரு ஊரில் நீங்கள் நினைக்கிறீங்க மனுஷனுக்கு மனுஷன் போராம போட்டு செய்வனை வச்சேன் இப்போ ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா அங்கே என்னடா காரணம்னு பக்கத்து ஊர் ஆளுக பார்க்குறாங்க அப்போ அந்த சாமியை வச்சு தான் அவங்க ஆடுறாங்க சாமியை மறைச்சு கட்டிவிட்டா வலிக்கு வந்துடுவாங்கன்னு தெய்வத்தையே மறைச்சு கட்டக்கூடிய உலகம் இந்த உலகம் ஆனால் கஜேந்திரபுரத்தில் சாமி தத்துவமாக இருக்கு கஜேந்திரபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமியெல்லாம்
வீரம் குறையலையா சாமி பூரா தத்துரமா இருக்குதையா இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்குதையா கஜேந்திரபுரம் கிராமத்தில் இருக்கிற சாமி ஐயா செல்வ மாரியம்மனா மாரியம்மே கருப்பன கூட்டி வரலையா மாரியம்மே கருப்பன கூட்டி வரலையா மூணடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தலையா கல்லிஜரி உடமரத்தை விட்டு கஜேந்திரபுரம் மக்களை காக்கத்தான வந்து நிக்கிறான் கஜேந்திரபுரம் கிராமத்தில் இருக்கிற சாமி வீரம் குறையலையா சாமி பூரா தத்துரமா இருக்குதையா இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குதையா பதினெட்டாம் படியா கஜேந்திரபுரம் கிராமத்துக்கு வந்துதான நேராச்சியா கஜேந்திரபுரம் கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் துணியான தெய்வம் தானையா சாமி பூரா தத்துரமா இருக்குதையா சாமி பூரா மக்களை எல்லாம் காக்குதையா ஆடல் அரசி சிரிப்பழகி நல்ல ஒம்பளை பிள்ளைதான் என்ன செய்ய நல்ல ஒம்பளை பிள்ளையா இருந்தாலும் நான் என்ன செய்ய இன்னொருத்தையும் பொண்டாட்டி கட்டி பிடிச்சா புரிச்சேன் அடிக்கிறதுக்கு ஆள் சேர்க்குறேன் இதில் மாட்டிக்கிறது பூரா அந்த ஒத்த கண்ணை சப்பானி மருதமணிதேன் நான் என் பாட்டுக்கு தொட்டு போடுறேன் என் கண்ணை அப்படி வச்சுக்கிட்டு புதுக்கோட்டை சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக காரியாவட்டிலிருந்து ஒரே ஒரு குண்டு ஊசியை கையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார் 12 கிலோ சதையும் 6.5 கிலோ எலும்பும் 2 கிட்னியும் நொந்து போன லிவர் இந்த மருதமணியை கொல்ல வழிவன்றேன் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் 10 நிமிஷத்துல பப்புனா நடிக்க காத்துக்கொண்டார் தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைப்பு அழகர் ரேடியோஸ் உரிமையாளர் செல்லப்பாண்டி அழகர் ஆடியோஸ் வாழ்த்துக்கள் அழகர் ரேடியோஸ் சிந்தாமணி வாழ்த்துக்கள் எப்போ கலட்டுவியே சரி காசு வந்து நான் கழட்டி கொட்டக அமைப்பு செந்தில்குமார் அனுப்ப அருமையான கொட்டகை சூப்பர் உண்மையில் நல்லா போட்டிருக்காரு மழை வந்தால் நனையும் அண்ணே உங்க ரசிகர் செல்ல பார்த்து பார்த்து டெய்லி மண்டி போடுறாப்ல அண்ணே சீமக்கரில் மண்டி ஓட சொல்லு ஓ நீனா அங்கிட்டு போய் பாரு என்ன நாடகம் பார்க்குற பெட்டு படம் பாரு எதில் விட்டு மண்டி போட்டு பிறைத்தினி பயமேனே நாடகத்தை காண வருகன்னு இருக்கிறாங்குப்பி அழைத்திருக்கார்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் கோவில் நிர்வாகஸ்தர்கள் தந்தை பெரியார் சுமை தூக்குவோர் நலச்சங்கம் கஜேந்திரபுரம் இந்திரா நகர் பர்மா காலனி சிந்தாமணி மதுரை அத்தனை உறவுகளுக்கு நன்றி வணக்கம் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் உலகத்திலே குருநாதல் இல்லாத எந்த கலைகளையும் யாரும் முன்னேற முடியாது
அதே மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட வேலை கற்றுக்கிறாம எந்த தொழிலும் நம்ம சரிவர செய்திட விட முடியாது. அதனால் உங்கள் வாழ்க்கையிலே யார் உங்கள் முன்னேற்றத்துக்கு காரணமோ அவர்கள் தான் குருநாதர். அவர்கள் தவறு செஞ்சாலும் நீ அந்த தவறை செய்யாத. குருநாதர் வாயில் மட்டும் இருக்கக்கூடாது. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த ஊர், என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது புறமாக 600 வருஷம் உடமரந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் பசியோட அருமை பெத்த தாய்க்குத்தான் தெரியும், கஷ்டத்துடைய அருமை தந்தைக்குத்தான் தெரியும். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ன ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனர் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு திரைப்பட நடிகர் அடியன். எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஐயாலாம் வச்ச பேர் தான் ராதாகிருஷ்ணன். எனக்கு இங்கே உள்ள அண்ணன் தம்பி வச்ச பேர் தான் உலகம் பூரா தெரியுது. எம்கேஆர் பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் முடிக்கிறேன். ஏன்னா காலதாமதம் காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் வருடந்தோறும் நம்மளும் திருவிழா நடத்தும் போது அவங்க அனுமதி கொடுப்பாங்க. அதை எங்களுக்கு கொடுத்த காவல்துறை அதிகாரி ஐயா, உயர் அதிகாரி ஐயா அத்தனை பேருக்கு நன்றி. 3 மணியோட நாடகம் முடியுது. இப்போ ஏன் இவ்வளோ நேரம் என்னத்தா மண்ணவாரி தூத்திட்டு வாங்கிட்டு போய் முடியுதுன்னா ஆன்று என்னத்தை நாளைக்கு ஒரு நாடகம் குறை நாடகத்தை போடுவோம். அப்போ நாளைக்கு போகிற ஊருக்கு யார் போவா? 30 நாள் நாடகம் தான். ஆவணி வரைக்கும் தேதி கிடையாது. படங்களுக்கு கூப்பிடுறாங்க, போகணும். அப்போத்தான் நிறைய பசித்தவர்களுக்கு நான் உதவி செய்ய முடியும். அதனால் பானிபூரி என்ன வைக்கிற 21 வருஷமாக நான் பார்க்குறேன். அதே பருப்பு தான், நீ மாறலை. அன்பாலயத்துக்கு வா, உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. எவ்வளோ நாளைக்கும் ஒரு ரத்தம் ஓடுதுன்னு நான் பார்க்குறேன். டேய் இந்த கீழே விழுந்துருச்சு போ. அந்த பருப்பை விற்றுட்டு 10 ரூபா காசு ஆக்கிடுவேன். அன்றைக்கி சாக்கடையில் கொட்டிக்கிட்டு வலிச்சுக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வா போயிட்டு கள்ளப்பருப்பு என்னடா அவரோட சேர்ந்துட்டேன். போயிட்டு வரேன். எல்லாத்துக்கும் எல்லாருமே நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன செல்வம் முக்கிய வழியணும். நீங்க எல்லாருமே வாழ்க்கையில கடன் பெறாம, யாருக்கு கடை வாங்காம, உடம்புல நோய் இல்லாம, நீங்க எல்லாருமே 100 வருஷத்துக்கு நீங்க வணங்குற சாமியோட அருளோடு நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். சும்மா இருனே நானே பயந்து போடாது. ஒரே ஒரு புதிதான் ஏன் ஜாமா கீழே விழுந்துருமோ? எனக்கே தலை சுத்துதுப்பா. அது சுத்துறத பார்த்தா என்னவா இருக்கும்? உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். அண்ணே மாமா என்னன்னே சொல்றாரு? ஒண்ணுல ஒரு பாட்டு பாடணுமா? பெரிய வரைக்கும் நாங்க தானே பாட போறோம். ஒரு ஓரமா உட்காருங்க, பாடுறோம். என்ன பாட்டுங்க? வரா வரா பூச்சாண்டி அந்த பாட்டா? நல்ல பாட்டா பாடுறேன். அடுத்தான பாட்டா? ஏன் இவ்வளவு நேரம் பாடுறது நார பாட்டா? சாலியா சிரிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து உட்காருங்க. வாங்க வாங்க செல்லாம், அப்படி வந்து உட்காருங்க. வாங்க. கண்ணிமைக்கும் காதல் கொண்டேனடி, கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டேனடி, கடிச்சு தம்பினடி, காதல் கொண்டேனடி.
கல்யாணம் பண்ணிக்கலாம் தாப்பால போட்டுக்கலாம் பறிக்க வீடு காதல் கொண்டே நடி இடுப்புக்கு அழகானது ஒளிரும் பெண்ணானது அப்படியா என்ன சொன்னாரு பாத்தியா? என்னம்மா சொன்னாரு? என்னது நீ தான் வஞ்சம் இல்லாத அழைச்சு குடிச்சு தொலைத வேண்டியதானே. அதை கொடுத்து அப்புறம் நான் என்ன பண்றது? ஐயோ வீட்டுல அடிப்பா பேசாம ஏனே இந்த மைக் இதுல கட்டி தொங்க விடுனே. அப்பனா நீ ஆடுதுனே. இத புடிச்சுக்கிட்டு நான் எப்படிங்க ஆடுறது? மழை வணக்கம் இடுப்புக்கு அழகானது ஒளிரும் பெண்ணானது நானே நடி உன்னை பார்த்து ரசிப்பேன் நடி காதல் கொண்டே நடி படிச்ச தம்பே நடி எனக்கு என்னமோ அது சரியா புடிப்படலையே. எதுல போய் முடியும் பாக்க கீழ விழுந்துச்சுன்னா நால தண்டம் கடந்து என்னங்க என்னத்த வர வர காதல் புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். காக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? புளிச்சு பொங்கி போச்சு. ஒரு டச்சடு கூப்பிடுது முத்தம்மா ஓ பின்னால நான் வரேன் குத்தம்மா பின்னால நான் வரேன் குத்தம்மா பின்னால நான் வரேன் குத்தம்மா. பொடிகார என்ன சொல்றாரு? பின்னாடி நான் வரேன் குத்தம்மா. இல்ல குத்தமா. ஐயையப்பா வாஸ்து சரியில்லை. ஆடுதே 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 மைக் ஆடுதே. என்னது ஆடுது? மைக் ஆடுதே. மைக்க மட்டுமா ஆடுது? குடும்பமே சேர்ந்து பாப்கார்ன் கள்ளப்பருப்பு கள்ளப்பருப்பு பாப்கார்ன் கள்ளப்பருப்பு பாப்கார்ன் பாப்கார்ன் ஓரண்ட ஜடக்கு புடுது முத்தம்மா பின்னால நான் வரேன் குத்தம்மா போறா
சட கூப்பிடுது முத்தம்மா. என்ன வார்த்தை கேட்கிறாரு பத்திக்கிறா? ஹலோ பொட்டிக்கார். என்னண்ணே அந்த பிள்ளைய பார்த்து தொங்குங்கிற? என்னது தொங்குதா? ஹலோ பாஸ். தொங்குது சொல்லல. வேற என்ன பாஸ்? மறுபடியும் குர்ராங்கறாரு. குர்ரா இங்க வா. இப்ப நான் சொல்ற மாதிரி வாசி. தொங்குடா தூக்கு போடு. ஆஹா அடடே இப்படினால எங்க இருந்தீங்க?